delete பண்ணி start recording. அப்புறம் டவுன்லோட் ரொம்ப தேங்க்ஸ். Please wait. Sarah, Farouk? Please come to the stage, please. Your name? Prerna. Sarah, in the mic. Sarah, tell about gurus, the school person. RT School of Indian Dance is actually, to my knowledge, is one of the first Bharatanatyam schools here in San Antonio. These girls have been part of the school for 8-10 years since they were really little girls, so it's really nice for us to be able to perform like this for all of you. Thank you so much. You know, take a look at it. இல்லை ஒரு பண்டிகை அப்படின்னாலே உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்? மெயினாக சாப்பாடு, வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ், ட்ரெஸ். புது ட்ரெஸ், மெயினாக புது ட்ரெஸ் எடுப்போம், நல்லா சமைச்சு சாப்பிடுவோம், நல்லா ஸ்வீட்ஸ் பண்ணுவோம். இது தவிர வேற என்ன மிஸ் பண்ணுறோம்? வேறு நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போடுவோம். கரெக்ட், கண்டிப்பாக. மெயினாக ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட வந்து பிளெஸிங்ஸ் வாங்குவோம். கண்டிப்பாக. நம்ம என்ன பண்ணுவோம், மெயினாக என்ன பண்ணுவோம், நம்மளோட தாத்தா பாட்டி வீட்டில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். நம்ம பண்டிகை நாட்களில் அவங்கக்கிட்ட போய் அவங்க காலைல ஆசீர்வாதம் வாங்குறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. புது ட்ரெஸ் எடுப்போம், ஸ்வீட்ஸ் பண்ணி சாப்பிடுவோம், பட் நிறைய பேர் கூட நம்ம தாத்தா பாட்டிகள் நம்மளோட இருக்கிறது இல்லை. அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ஏன் ஒரு வாய்ப்பை நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற நம்ம அம்மா அப்பாக்கள், லைக் நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, வயதான அம்மா அப்பாக்கள் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் மேடைக்கு வரலாம். அவங்கள நாங்கள் மேடைக்கு ஊரில் இருக்கிற அம்மா அப்பாக்கள் நீங்கள் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. பயப்படாதீங்க, நாங்கள் எதுவும் பண்ண சொல்ல மாட்டோம், நீங்கள் வாங்க, ஜஸ்ட் அனுப்பி வைங்க ப்ளீஸ். அம்மா அப்பா அனுப்பி வைங்க. நாங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல, வாங்க. நீங்க குழந்தைகளுக்கு மட்டும் பிளஸிங் பண்ணிருப்பீங்க. இப்போ பொங்கல் அன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நீங்க பிளஸிங் அனுப்பி வைங்க. அம்மா அப்பா அனுப்பி வைங்க. இட்ஸ் ஓகே. இங்க இருந்தாலும் நம்ம ஒரு 2 பேர் வந்தா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான். ப்ளீஸ் வாங்க. வாங்க சார், வாங்க. நான் இருக்காங்க, வர சொல்லுங்க. வாங்க ப்ளீஸ்.
தேங்க்யூ ஆண்டி. Yeah, can you hold some of these, please? வாங்க. இந்தியா இந்தியா அப்பாவை சொல்லுங்க. வாங்க. வாங்க. இது உங்க வீட்டு பொங்கலா நினைச்சு வாங்க. வாங்க, இங்க இருக்கிறது எல்லாம் நம்ம குழந்தைங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்க. Shreya. Why? No. That is way. Excuse me, I already dance. That's like. நம்மளோட நிறைய பேரோட அம்மா அப்பா ஊர்ல இருப்பாங்க, நம்ம நல்லா மிஸ் பண்ணுவோம். அவங்க எல்லாரோட சார்பிலையும் அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ இவ்வளோ அம்மா அப்பாக்கள் நமக்காக நிற்கிறாங்க. இவங்க கிட்ட இவங்க ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்க போகுது. எல்லாரும் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நின்று இவங்க கிட்ட தான் இந்த ஆசீர்வாதத்தை வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நின்றுட்டே உட்காந்துக்கலாம். இது ஒரு இவங்க கிட்ட இருந்து வாங்குற ஆசீர்வாதமா நீங்க நினைச்சுக்கலாம். அதை இல்லையா, நாங்கள் மைக் அவங்களுக்கு கொடுக்குறோம், பேசுவோம். நீங்க உட்காரலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். மாலை வணக்கமும் கூட. மிஸ்ஸஸ் வாசுகி அண்ணாமலை, என்னோட பையன் வீட்டுக்கு இங்கே வந்திருக்கேன். இந்த பொங்கல் விழாவில் என் பையனை மருமகள்லாம் கலந்துக்க முடியல. ஏன்னா பையன் வேலை நிமித்தமாக திருப்பி இந்தியா போயிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டோட நான் இந்த விழாவுக்கு வந்திருக்கேன். இந்தமாரி கடல் கடந்து இவ்வளோ தூரம் இங்கே வந்து நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு இங்கே வரோம். ஆனால் நீங்கள் எல்லாரும் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுவீங்க. அதை ஓரளவு திருப்திப்படுத்தும் வகையிலலாம் இந்தமாரி விழாக்கள் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கிற இந்த இந்து கோயில் இதுமாரி விஷயங்கள்லாம் நம்மளை ஓரளவு உங்களை எல்லாரையும் இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது அவங்க எல்லாரையும் திருப்திப்படுத்துது. அப்படி இருக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும், அம்மா அப்பா ஆசீர்வாதம் வேணும், குழந்தைங்களுக்கு பாட்டி தாத்தாவோட அன்பு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்குறது ரொம்ப இயல்பான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி ஒரு மேடையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் குழந்தைங்களுக்கு என்னோட ஆசீர்வாதங்களையும் தெரிவிச்சுக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் எல்லாரும் வீட்டில் பெரியவங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்துருப்பீங்க. அப்படி இருந்தாலும் எல்லாரும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடையும் இந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறும்போது சந்தோஷத்தையும் நல்ல நிம்மதியையும் பெறணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். உங்கள் குழந்தைங்கள்லாம் நல்ல ஆயுளோட ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் வளரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஹாப்பி பொங்கல். ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக. எனது பெயர் டி ராஜமாணிக்கம். நான் என்னுடைய பொன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன். என்னுடைய மகள் இருக்கிறார். அவளுக்கு 2வது பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஸோ அவங்களெல்லாம் பேரன் பேத்தியோட இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றோம். இவர் எனது சம்பந்தி, மாப்பிள்ளை அப்பா. உங்களுக்கு எல்லோருக்கும் எங்களது மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வளர்க வளமுடன். நன்றி. Please, all of you join, say Pongalo Pongal. Pongalo Pongal. Pongalo Pongal. Pongalo Pongal. Pongalo Pongal. Pongalo Pongal. I'm actually here lives in Dallas, and my son Venkat is here. And my grandson asked us, and including my dad, he is 93 years old, please come here and watch my dance today. And so we drove yesterday mainly for this, and it was such a great occasion for having Tamil Sangam program and Pongal celebration.
happening here. Wish you all the best, and I like to see this more and more being celebrated every year. I like to come to. எங்க போடுறது ஐபாட் இந்தியா டவுன்லோட் மட்டும் தான் தங்கியிருக்கிறேன். எங்க வைக்கணும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் இந்த ஆண்டு பொங்கல் வந்து அமெரிக்காவில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் லாஸ்ட் இயர் பொங்கல் நான் வந்து சிங்கப்பூரில் பாஸ்போர்ட் பண்ணேன், இதே தமிழ்ச்சங்கத்தில். அவங்களும் நம்ம நாட்டை விட்டு போயிட்டாலும் அந்த தமிழ் கலாச்சாரத்தை ரொம்ப அருமையாகவே நினச்சி அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அதே போல் ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டாலும் இங்கே வந்து அவங்க நினச்சிட்டு